கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சமயத்திற்கேற்ற வார்த்தை நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறபடியான வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இல்லையா? இருதயம் இல்லையா, மனுஷனுடைய இருதயம் டைமுக்கு டைம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அநேக எண்ணங்கள், அநேக காரியங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இப்போ மனுஷன் என்ன நினைப்பான், அடுத்தது என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளால் இல்லையா கெஸ் பண்ணவே முடியாது இல்லையா. நம்ம நினைக்கிற ஒரு காரியம் நினச்சிட்ருப்போம், அவர் இப்படி செய்ய போகிறாருன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அவருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி மாறி இருக்கும், அவர் வேறு மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையை கூட எடுத்து பாருங்கள். நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம், அடுத்த நிமிஷம் அது வேறு மாதிரி மாறிடும். இப்போது அந்த இருதயம் என்பது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காரியங்களை யோசித்து நடத்துகிறதான ஒரு காரியம். வேதாகமத்தில் இருதயத்துக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமானதான் இந்த இருதயம் இல்லையா. மனுஷனுக்கு வெளியே தெரியாத காரியங்கள்லாம் இல்லையா இந்த இருதயத்தில் பார்க்கலாம். மனுஷன் வெளியில் அழகாக புறம்பா இல்லையா பார்க்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி இருக்கலாம், ஆனால் அவனுடைய இருதயத்திற்குள்ளாக இல்லையா தவறான எண்ணங்கள், பாவமான சிந்தனைகள், பொறாமை, எரிச்சல், கோபம் இல்லையா, மற்றவர்களோடு சண்டை போடுகிற எண்ணம், எல்லாம் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்குது. அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் இல்லையா. இந்த காலத்தில் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தாலும் என்ன நடக்குது, திருடு நடக்குது இல்லை, தவறான காரியங்கள் நடக்குது. அதனால தான் எல்லா காவலோடும் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன, there is no compromise on that. அதில் வந்து ஒரு குற்றமும் நகராதபடி, ஒரு தவறும் நடக்காதபடி அதை பார்த்து கொள்ள வேண்டுமா. அப்போ அந்த இருதயத்தை அவ்வளமாக பார்த்து கொள்வது நம்ம ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா தான் என்னது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, நம்முடைய எதிர்காலம் நன்மைக்குரிய ஏதுவான காரியங்கள் நடக்கும்படியாக அது இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜெபிப்போமா. எங்கள் நண்பின் பரம தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை தயவு கூர்ந்து வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.